சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலையாண்டவர்களே முக்தி பாலிப்பு. மூதுரைக்கு உகந்தோர்களே, குழுவில் உள்ள மெய்வழி தெய்வத்தை சார்ந்து சேர்ந்து இருக்கும் ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமது இந்த குழுவானது நமது தெய்வம் அவர்களின் நம்மை அவர்கள் எவ்வாறு வழிநடத்தி செல்கின்றார்கள் என்ற பாங்கினை எடுத்து கூறும் விதமாக அவர்கள் வேதத்திலே பதித்துள்ள முத்துக்களை எடுத்து பகிர்ந்து கொள்வதன் நோக்கமாகும். அதன்படி போன வாரம் என்ன தலைப்புல பேசணும்? ஆமா, பிச்சையாண்டவர் திருக்கோல காட்சி இப்போ அடுத்த வாரம் வரப்போகுது. அடுத்த வாரம் இந்நேரம் முடிஞ்சிடுச்சு. புதன்கிழமை ராத்திரி இரவோட முடியுது. இளையனா தமக்கீதல் குலம் குடி தழைத்தேகி மலை மலை என வரும் பல பல நலன் எய்த. வெளியே சொல்லுவாங்க, மலை போல வந்ததெல்லாம் பனி போல போயிடுச்சு. சொல்றது உண்டா இல்லைங்களா? மலைப்பு மலைப்பு மலை மலை அப்படின்றதுன்னா வெளியே மலைப்பு. ஆனா இங்க தெய்வம் ரெண்டு மலை சொல்றாங்க. மலை மலை என வரும் பல பல நலன் எய்த. நலன் எப்படி வருதுன்னா மலைமலையா வருதா. போன வாட்டி கூட பேசணும், பச்சைமா மலை போல் மேனி. அப்போ அந்த நலனை பெற்றுக்கொள்ளும் மக்களில் ஒருவராக நாம் இருக்கிறோம். அதற்கு எது காரணமா இருக்குது அது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த நலனை பெற்றுக்கொள்ளும் பாங்கு நமக்கு எவ்வாறு வந்தது? அவங்க கொடுக்குறாங்க வரமாகிய தவம், மதிச்செல்வம், அதுக்கு பல நாமங்கள் இருக்கு. அதை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்கு வாரி வழங்குறாங்க. அப்ப அப்படி அவங்க நமக்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நமக்கு மட்டும் கொடுக்குறாங்க? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள்ல நாமும் ஒருவராக தான் இதுகாரம் வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்ப மெய்வழி அப்படிங்கிற அந்த மேடு ஏறாத வரைக்கும் உலக மக்கள்ல நாமளும் ஒருத்தர். மெய்வழின்ற மேடு ஏற ஆரம்பிச்ச உடனே நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? வித்தியாசம் இருக்குல்ல. எதை வச்சு?
ம். ஆ. அந்த தேவநிலைக்கு அவங்க ஆக்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி ஆகிறதுக்கு நாம ஒரு பிறப்பு எடுக்கணும். அது 7ஆம் பிறப்பு. இதுதான் லாஸ்ட். ஏன்னா போன வாரம் பிச்சையாண்டு வைக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்களுடைய அறிவுக்குள்ளாக நாம ஆகிறது. நம்ம அறிவுங்கிறது இல்லாம அவங்க அறிவுக்குள்ள நாம ஆகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பழைய தீட்டு பிறப்பு போயிடுது. ஒரு தாயினுடைய அந்த அழிகருவறையில நுழைஞ்சி அந்த வெம்பல் வெதும்பல் அந்த வெப்பத்துல இருந்து நீந்தி வந்தோம் இல்லையா, அந்த பிறப்பு அற்றுப்போகுது. அப்போ நாம என்ன ஆகிறோம்? மறுபிறப்பு அடைந்தோம். அது யார்தோ மொபைல் மீட்ல போட சொல்லுங்க. அடைந்தோம். இந்த தேவநிலைக்கு எத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது. அதுக்கும் அவங்க தான் நம்மளை தூக்கி வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நீ இன்னொரு பிறப்பு எடுக்கணும்னு உத்தரவு பண்றாங்க. அதை தான் கடந்த 18 வாரங்களா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது 19வது வாரம். அப்போ ஏன் இந்த 7ஆம் பிறப்பை பத்தி தெய்வம் இவ்வளோ பிரயாசப்பட்டு பல இடங்கள்ல அடுத்தடுத்து நம்மளுடைய நினைவுல சதா இருக்கணுங்கிற நோக்கத்துல இதை ஏன் எழுதுனாங்க, இந்த வாக்கியங்களை ஏன் இறக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ உன்னதம் உடையது அந்த 7ஆம் பிறப்பு. அது எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது கேடு ஊடகத்துல இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. துவாரபாலகர்கள் சந்திப்புன்னு ஒரு கட்டம் வரும். அதுல எப்படி இதுல இருந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுல சொல்லுவாங்க. அப்படிங்கிறத மிகவும் விரிவா குறிப்பிடுறாங்க. தவத்தீபாதிவனத்தின் ஈசான்யத்தலத்தே செம்பவளச் சுவழடியின் இருவாரக் குகைக் கருவறையில் இருந்து நாம் வெளியாகிய மாலையிலே தீட்டு துடக்கு ஒன்றுமில்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடியறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம் மகாமானம் மகாச்சீரும் மகா சிறப்பும் மகா வாக்கும் மகா வலிமையும் மகா நிதியும் மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக பிறந்த என்றல் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே பார்த்தீர்களா, இதோ வந்திருக்கின்ற இவர்களை நாம் ஆராயுமிடத்து. அந்த விரிப்பு ரொம்ப பெருசு. அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது அந்த 7வது பிறப்பு எப்பேர் கொத்தது அப்படின்னு பார்த்தா, தவத்தீபாதி வனத்தின் ஈசான்ய தலத்தே. அப்போ அந்த ஈசன் நம்ம கிட்ட ஒரு இடத்துல குடியிருக்கிறார். அந்த இடத்துல அது எப்படி இருக்குதுன்னா செம்பவளம். பவளம் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லாம் மோதிரத்துல எல்லாம் செஞ்சு போட்டுக்குவாங்க. பவளம் காஷாய கலர்.
செம்பவள சுவடடியின் இருவார குகை கருவறையிலிருந்து நாம் வெளியாகிய நாளையிலே. ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான் குழந்தை வடிவத்தில் என்றால் அவன் தீட்டோட தான் பிறக்கிறான். பிறக்கிறதே தீட்டுதான். ஆனா அந்த 7வது பிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, தீட்டு துடக்கு ஒன்றும் இல்லாமலும். அப்ப தீட்டு தொடக்கு ஒன்றும் இல்லாத ஒரு பிறப்புக்குள்ள நம்மளை தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இல்லையா? அப்போ அது என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சாதானே புரியும். அதே தீட்டு துடக்கு இல்லாம நாம ஜீவ பிரயாணம் ஆவறத பாக்குறோமா இல்லையா? அப்ப அந்த 7வது பிறப்புல அந்த தீட்டு துடக்கு ஒன்றுமில்லாத ஒரு பிறப்பை நாம் எடுக்கும் பொழுது அதே தீட்டு துடக்கு இல்லாத ஒரு இறப்புக்குள் நாம் நுழைகிறோம். அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம சிந்தனை பண்ணி பார்த்து, அப்போ இங்க தீட்டு தொடக்க இல்லைன்னா அங்கேயும் கிடையாது. இங்க தீட்டு தொடக்க நாம தொடக்கலன்னு சொன்னா அங்க கடைசியில அந்த தீட்டு மறுபடியும் வந்துருதுன்ற உண்மை நமக்கு தெரிய வருது இல்லையா? தீட்டு துடக்கு ஒன்றும் இல்லாமலும் சாதாரணமான பரிசுத்தம் கிடையாது, மகா பரிசுத்தம், மகா தெய்வாலங்கார வாசம் வீசுதா இல்லையா? ஜீவ பிரயாணமானவங்க கிட்ட இருந்து அந்த மனம் வருதே, செண்பகப்பூ மனம் வருது, சந்தன கந்தம் கமழுது, கற்பூர வாடை வீசுது. யார் யார் எந்தெந்த நினைவோட போறாங்களோ அந்த நினைவு மாதிரி மனோரஞ்சிதமா அது இருக்குதே. 2வது மகா தெய்வாலங்கார வாசத்துடனே இந்த பிறப்புல தீட்டு பிறப்புல தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்க. ஆனா அந்த பிறப்புல என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும். சரி, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இதுல நாம எழுப்பலாம் இல்லையா? ஏன் ஒரு குழந்தை பிறந்தா தொப்புள் கொடியை அறுத்து கட்டி வச்சிடுறாங்க, முடி போட்டு வச்சிடுறாங்க, அப்புறம் அது காஞ்சி விழுந்துடுது. இதை எல்லாருமே செய்யறது தானே. ஏன் அந்த தொப்புள் கொடியை ஏன் அறுத்தாங்க, கட் பண்ணாங்க? ஏன் கட் பண்ணாங்க? அப்ப தொப்புள் கொடி சொல்லுங்க. வழியாகத்தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அந்த உணவு இறைவன், அது நம்ம கவனிக்கணுங்க. சிருஷ்டியினுடைய ரகசியத்தை இந்த இடத்துல நாம சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு குழந்தை மனிதனுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம்னு ஒரு இது பேசியிருக்கிறோம். பிரபஞ்சம், சிருஷ்டியினுடைய ரகசியம், விதி, இந்த தலைப்புல ஒரு கோர்வையா பேசியிருக்கிறோம். அதுல பார்க்கும்பொழுது இந்த தொப்புள் கொடி வழியாக ஒரு குழந்தைக்கு உணவு போகுது அப்படின்னு சொன்னா அது எங்கிருந்து வருதுன்னே தெரியலையே. 7ஆம் பிறப்புல முன்னாடி நாம பேசியிருக்கிறோம். இந்த தேகத்தை கட்டுவதற்கு எத்தனை விதமான கருவிகள் அதுல சங்கம் சங்கமா இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்போ இந்த தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. ஏன் அப்படின்னா அதன் வழியாகத்தான் அந்த ஜலரூபத்துல இருந்த ஒரு கரு ஆனது உருபெற்று கருக்குகை மேவி குழந்தை வடிவெடுத்து வெளியே வருது. அப்போ அதுக்கு உணவு தேவையானதா இருக்குதே. இப்ப நம்ம குழந்தை பிறந்து இப்ப வெளியில தாய் எடுத்து பால் ஊட்டலன்னா சவல குழந்தையா போயிடாது, கை கால்லாம் சூம்பி போய் அந்த குழந்தை தலை மட்டும் பெருசா இருக்குது, உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமா இருக்குது. இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த உணவு தேவையற்றதாயிடுது. தொப்புள் கொடியாக போகக்கூடிய அந்த கருவறையிலிருந்து தரக்கூடிய தாயினுடைய அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்மிட் ஆகுது உணவு. அது இப்ப வெளியே வந்த உடனே தேவையற்ற ஆயிடுது. அது மறுபடியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்.
சாதாரணமா நடக்குது உலகத்துல. ஆனா இப்படி நின்று நிதானிச்சு ஒரு ஒரு அணுவிற்கணுவாய் இருக்கிற ஒரு அணு தாயினுடைய கருவறையில அந்த சுரணிதத்தோட கலக்கும் பொழுது மெதுவா 96 வேலையாட்கள் ஒரு எஜமானனுடைய ஏவுதலுக்கு வேலை செய்யறாங்க. அந்த எஜமானன் வேலை கட்டளை இட்ட பின்னாடி ஒன்று பல்லு கட்டுது, ஒன்று காதை கட்டுது, ஒன்று நெத்தியை கட்டுது, ஒன்று முகட்டை கட்டுது. இப்படி தெய்வம் ஒருத்தரும் ஒரு வேலையை செய்யறாங்கிற உண்மையை நமக்கு எடுத்து பேசுறாங்க. அப்படி அவங்க அறிவிக்கலன்னு சொன்னாக்கா ஏது நமக்கு அறிவு இப்படி சிந்திக்கிறதுக்கு? பொதுவா செம்மறியாட்டு கூட்டம் போலதான் நாமளும் தலையை கமுந்தபடியே போயிட்டு இருப்போம். நம்மளெல்லாம் தலை நிமிர வச்சிருக்கிறாங்க. அதையும் அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்போ தொப்புள் கொடி இங்க அறுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும். அப்போ அது எதுவா இருக்கும்? தாயினுடைய கருவறையில வரக்கூடிய தொப்புள் கொடியை கண்ணு பாக்குது. அதை கட் பண்ணிட்டு முடிச்சு போட்டு விட்டுறாங்கன்னு அதை காஞ்சி அதுவே வீண்டுடுது இல்லைங்களா? ஆனா இறைவனுக்கும் நமக்கும் தொடர்புடைய தொப்புள் கொடி எது? அந்த அமுதத்தார நா இருக்கு இல்லையா, அந்த நாவிலிருந்து எழும்பக்கூடிய அந்த ஒலி ஓசையானது என்றும் நம் நினைவில் பதிந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. தெய்வம் ஒளிநாடால கேட்பாங்க, அந்த கலைவாணியினுடைய சிலம்போசை கேட்குதுல்ல, ஜல் ஜல் ஜல். மேவி நட்சத்திர மாமா சொல்லுவாங்க, கேட்குது தெய்வமே. இப்ப நமக்கும் கேட்குது. அவங்க அடைஞ்சாங்க தெய்வத்தினுடைய அந்த அந்த தீட்சா கருவுல உட்கார்ந்து அவங்களுடைய அருளினால நேரடியாக பெறப்பெற்றார்கள். ஆனால் அதே செயல் நமக்கும் நடக்குது. அப்படி இல்லைன்னா அந்த செவி அமுதம்னு சொல்ல வராதே. அப்படித்தானே? அதே திருவாக்கு நம்மோட நினைவுல பதிஞ்சு முன்ன நிக்குது. இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. ஏன்? புரிதல் ஏற்பட்டுடுச்சு. அந்த 7வது பிறப்பினுடைய செயல் என்ன அப்படின்னா, வேதம் விளங்கணும், வாக்மி ஆகணும், ஆசானை ஈசன் என்று தெரிந்து கொள்ளணும். இது 3க்காக தான், முக்திக்கு அல்லன்ட்டாங்க. உபதேசம் என்பது முக்திக்கு அல்ல. ஆனா நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆனா எப்படின்றது நம்ம அறியாமல் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த வாசகத்தை அறிவில பூத்து நம்மளால எடுத்து பேச முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. அப்போ என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும், அடுத்து அது என்ன செய்யுது? அந்த அந்த 7வது பிறப்பெடுக்க வைக்கக்கூடிய அந்த மகத்துவ உணவு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உலகத்தளவுல அசுத்தங்களையும், எங்க இருக்கு அசுத்தம்? அசுத்தம் எங்க இருக்கு நம்ம கிட்ட? நினைவில். மனம்தான் பாரு நம்ம கிட்ட அது நபுசா இருந்தது. அதை மெதுவா அமானிதமாக மாற்றத்துக்குண்டான ஒரு முயற்சி தான் இது. அப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா கவரவே அன்னால் காமமே வரும் கட்டாயம் எல்லோருக்குமே, பாதுகாத்துன்னே ரட்சித்தேத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே. அந்த இடத்துல இந்த மாயையை அறுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். அப்போ அசுத்தம் என்பது நம்ம நினைவில் இருக்குது. அவமானம் எப்ப வருது? அவமானம் எப்போ வருது அப்படின்னா, விமானத்துல மரணம் 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 வரும்பொழுது அந்த விமானத்துல போக வேண்டிய, புஷ்பக விமானத்துல போக வேண்டிய ஆளு அவமானத்துல போறார். இதோ தெய்வம் சொல்றாங்க, புஷ்பக விமானம் விட்டது, தங்கரதம் விட்டது, ஆண்டவங்க வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு போவான் என் புள்ள.
அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அது செயலளவுல இங்க பூத்து குலுங்குதுங்கிறது நம்ம வந்து கண்ணேறு கண்டோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அவமானம் எப்பேற்பட்ட அவமானம் அப்படின்னு பார்த்தா மெய்மன ஞானம் அதுக்கு சொல்லுது. தொண்டு கொண்ட நாள், தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணரி கண்டு சீச்சி என்னும் நாள். போன உடனே தண்ணியை ஊத்து, கதவை சாத்து. தான் கட்டின கோயில், தான் பிரதிஷ்டை செய்த தெய்வம், இவன் இந்த கதிக்கு போன உடனே கதவை சாத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் பெருத்த அவமானம். இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுற அவமானங்கள்லாம் அவமானம் அல்ல. அது இப்படின்னு ஒரு அதிர்வை ஏற்படுத்திட்டு போயிடும். அப்புறம் இன்னொன்று வரும், அப்புறம் அதுவும் போவோம், இதுவும் கடந்து போம் என்ற நிலையில தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கடந்து போகாத ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அது வந்து மரண தருவாயில் நாம பயணிக்கக்கூடிய தெய்வ பாதைக்குமோ யம பாதையிலையும் தான் இருக்குது. அப்போ அதிலிருந்து நாம வரணும், மாறி வரணும்னு சொன்னா இந்த 7வது பிறவியை நாம் எடுத்தே தீர வேண்டும். அப்போ அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகிறது. எது? அந்த தொப்புள் கொடி அறுக்காமல் இருக்குது, அந்த உறவு இருக்குல்ல, அது அது எப்பேற்பட்ட மகத்துவம் உடையதுன்னு பார்த்தாக்கா, மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதியும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து. களஞ்சியம்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? களஞ்சியம், களஞ்சியம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியுமா? நெற்களஞ்சியம். அந்த களஞ்சியம்ங்கிறத என்ன அப்படின்னா ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. ஏன் அப்படின்னா பஞ்சகாலத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு மகசூல் அதிகமாக இருக்கிற காலத்துல அதில் எடுத்துன்னு போய் கொட்டி மூடி வச்சுடுவாங்க. அது தெய்வம் உத்தரவு பண்ற மாதிரி ஒரு அரிசி தவறாம இறைவன் எப்பேற்பட்ட கருணையாளனாக இருந்தால் இந்த மனுப்பயலுக்கு வேணுமேங்கிறத குறி வச்சு ஒரு அரிசி தவறாம பொட்டி போட்டு பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தெய்வம் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த களஞ்சியம் இந்த உடல் வனப்புக்குண்டான உணவை கொடுப்பதற்கு ஆகுது. ஆனா இந்த களஞ்சியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது என்ன கொடுக்குது, என்ன வச்சிருக்கு அந்த களஞ்சியத்துலன்னா மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதி, மகா காலம், நித்தியம், இத்தனையும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து பிறந்த என்றன் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே பார்த்தீர்களா? இதோ வந்திருக்கின்ற இவர்களை நாம் ஆராயும் இடத்து அப்படின்னு இந்த விரிப்பு இன்னும் பெருசா இருக்கு. இதோட இதை முடிச்சு தேடு கொடுக்கத்தை முடிச்சுட்டு அந்த 7ஆம் பிறப்பினுடைய கூர் 325வது வாக்கியத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். எழுவகை தோற்றம் என்றால் என்ன? இது நமக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? ஞாபகம் இருக்கு. மகா நிதியம்னு சொன்னாங்களே, அது என்னன்னா இதுதான். எழுவகை தோற்றம்னு கடகடகடன்னு வரணும். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம் வாழ்ந்து தருக்கினம், 4 வகை யோனி, புழுக்கம், வித்து, அண்டம், சினை அப்படின்னு நம்ம நினைவுல இருந்து கடகட கடகடன்னு வரணும். இதுதான் ரட்சிப்புக்குரிய செயலை கொடுக்கிற விஷயம்.
ஏன் அப்படின்னா இது எல்லாமே தெய்வத்தினுடைய வாக்கு. அப்போ எழுவகை தோற்றம் என்றால் என்ன? அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம் வாழ் ஜந்து, தருக்கினம். இதுவே எழுவகை தோற்றம். அமரர், மனு, நரர் என்றால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா? சீர்தூக்கி பார்த்தா தானே தெரியும். அப்படி சீர்தூக்கி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாக்கியத்தை தெய்வம் எழுதுறாங்க. மறுபிறப்பு அடைய வச்சுட்டாங்க, 7ஆம் பிறப்புக்குள்ள நம்மளை ஆக்கிட்டாங்க. ஆனா அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அடுத்து 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 ஏகப்பட்ட இடத்துல இந்த விஷயத்தை விரிச்சு விரிச்சு பேசியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 7வது பிறப்பினுடைய செயலையும் சிறப்பையும் விரிப்பையும் நாம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அதுக்குதான் இந்த உமானத்தை கொடுக்குறாங்க. அமரர், மனு, நரர் என்றால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா? நம்ம அதை சீர்தூக்கி பார்க்க முடியுமா? அந்த அறிவு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நமக்கு நாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, தெய்வம் அவங்களுடைய திருவாய் மலர்ந்து அருளன்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட நமக்கு சொல்றதுக்கு பாங்கு இல்லை. அப்ப அவங்க என்ன உத்தரவு பண்றாங்க? தருக்கினத்துக்கும் பறவை இனத்துக்கும் உள்ள அவ்வளவு வித்தியாசமே அந்த வித்தியாசம். எது? நரர் ஆரம்பம். தெய்வ இச்சை வரும்பொழுது மனு எங்க இருக்காங்க தேடணுங்கிற இச்சை வரும்போது என்னவா ஆகிறான்? மனுவா மாறுறான். அந்த குருநாதருடைய பேரிரக்கத்துக்கு ஆளாகி அவங்களுடைய தயவுனால அந்த 7ஆம் பிறப்பை அடையும் போது அமரத்துவம் அடைகிறான். அப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெய்வம் மின்னி காமிக்கிறாங்க. தருக்கினத்துக்கும் பறவை இனத்துக்கும் உள்ள அவ்வளவு வித்தியாசமே அந்த வித்தியாசம். நல்லா நினைச்சு பாருங்க. இதுவும் அதுவும் பக்கத்துல இருக்குது. நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாக்கியத்தை இறக்குறாங்க தெய்வம். இது தவத்திலிருந்து கிளர்ந்து வர்றது இல்லையா? பொடுபோக்கான எழுத்தா இதை நின்னாதே சொல்றாங்க. உன்னுடைய ஜீவனுக்கு ரட்சிப்பு அளிக்கக்கூடிய வாலாயுதம் என்று நினைன்னு சொல்றாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. இதுவும் அதுவும் பக்கத்திலா இருக்குது. இதுவும் அதுவும் ஒரு ஜாதியா? இல்லை, ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசமா இருக்குது. அதுபோலவே ஜலம்வாழ் ஜந்துக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது உனக்கும் உன் பேரில் இருக்கிற அந்த இன்னொரு பிறப்புக்கும் இடையில். அது என்ன உன் பேரில்னு சொல்றாங்களே, அது என்னது? அது இது வரைக்கும் அப்படி நம்ம நினைவே வரலையே. உனக்கும் உன் பேரில் இருக்கிற அந்த இன்னொரு பிறப்புக்கும் இடையில். பேருக்கு உடையவனாய் ஆயிடுறோம். பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான் மறை பேசுமே. ஒரு பேரை வைக்கிறாங்க, முத்துசாமின்னு ஒரு பேர். ஆமா, ஆகிடுறாங்க. அப்போ இதை எவ்வளவு சூட்சமமா இந்த வார்த்தையை தெய்வம் கையாளுறாங்க பாத்தீங்களா? உனக்கும் உன் பேரில் இருக்கிற இன்னொரு பிறப்புக்கும் இடையில். அது பேர்ல இருக்குது. என்ன முத்துசாமின்னா முத்துசாமியா ஆகிடணும். அது எப்ப தெரியுது நம்மளுக்கு? அப்படி ஒரு 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 அப்படி அப்படி கிளறி விட்ட உடனே தான் அந்த மனம் வீசுது.
அப்போ இந்த வரிகளை எப்படி பார்க்கணும்னா, இருவாரம் பசிகிடந்த பெருவாய் வேங்கை இறை தேடி பாய்ந்திடும் வீர இயல்பு போலும்னு தேடுகுடத்துல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நீ என்னுடைய வாசகத்தை பசியோடு இருக்கிற வேங்க எவ்வளவு வேகமா அந்த குறி தப்பாம பாயுமோ அது போல நீ பாயணும்பா. நீ போடுபோக்கா படிச்சுன்னு போனேன்னா உனக்கு நான் தென்பட மாட்டேன். இது அவங்க தானே. உன் பேரில் இருக்கிற யார் பேரு? நம்ம பேராது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாமமும் அவர்களுக்குரியது. ஆனா எனக்குன்னு ஒரு பேர் இல்லப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாமே நான் தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியவில்லை. ஒருத்தர் அல்லான்றாரு, ஒருத்தர் விஷ்ணுங்கிறாரு, ஒருத்தர் சிவனுங்கிறாரு, ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் சொல்றாரு கர்த்தருங்கிறாரு. ஆனா அதெல்லாம் நான் தானா? அந்த பேரெல்லாம் எமக்கு தானான்றது எனக்கு தெரியல. நீ வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோ, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு இரக்கம் பாருங்களேன். இதை அந்த சூட்சுமமான வார்த்தைகளை நீ உன் அறிவு கொண்டு நுணுகி நுணுகி பார்க்காவிட்டால் அதனுடைய உன்னதம் உனக்கு தெரிய வராதுன்னு உத்தரவு பண்றாங்க. அறிவு கொடுத்ததே நீ நுணுகி பார்க்கறதுக்கு தானே. மற்ற விஷயத்திலெல்லாம் நீ மகா நுணுக்கமா சீர்கொண்டும் கூர்கொண்டும் பார்க்கறிய உலக காரியத்துல, இந்த தேவ காரியத்துல மட்டும் ஏன் நீ பொத்தாம் பொதுவா படிச்சுட்டு போற? முதல்ல சொல்றாங்க, நிறுத்துப்பார், நிறுத்து படித்து பார். அப்படின்னா படிச்சா என்ன பண்ணணும்? பார்க்கணும். கற்றதனால் ஆய பயன் வாலறிவன், கற்றதனால் ஆய பயன் வாலறிவன். அந்த வாளையை அறிவான். நற்றால் தொழா அர் எனின், எவன் நற்றாலை தொழவில்லையோ அவனுக்கு கிடையாது. கற்றதனால் ஆயபயன் வாலறிவன் என்கொள் நற்றால் தொழா அர் எனின். அதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. இப்படி பேச்சுக்குள்ள பேச்சு, பேச்சுக்குள்ள பேச்சு, பேச்சுக்குள்ள பேச்சு வச்சுதான் பேசி வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தான் அந்த 7வது பிறப்பு நமக்கு வேணும். அப்போ உனக்கும் உன் பேரில் இருக்கிற அந்த இன்னொரு பிறப்புக்கும் இடையில், அதாவது மனுவுக்கும் தேவ பிறப்புக்கும் இடையில், உன் பேரு என்னன்னா தேவன். அதுதான் நிஜமான பேரு, நரன் அல்ல. நரனா இருந்து மனுவா மாறி மனுவில இருந்து தேவநிலைக்கு நம்மளை தெய்வம் ஆக்கிட்டாங்கன்றத புரிய வைக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் இதை பேசுறாங்க. இப்போ நாம் நரனாய் இருக்கிறோம், அமரராக வேண்டும். அப்படியானால் இப்போ இருக்கிற நரகப் பிறவிக்கும் அமரராவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதென்றால், 7 வகை தோற்றத்தை உலகில் இறைவன் படைச்சிருக்கானே, அதில் ஊர்வன ஜாதியை எடுத்துக்கொண்டால் அதற்கும் பறவை இனத்துக்கும் பக்கத்திலா இருக்கிறது. எந்தெந்த வகையில பேசினா நம்ம அறிவுக்கு எத்துமோ அந்தந்த வகையிலெல்லாம் பேசுறாங்க. இது என்ன கருணை! இது இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன நமக்காக வேண்டி? அப்பதான் அந்த 7வது பிறப்பினுடைய அருமையும் பெருமையும் நீட்சியும் மாட்சியும் நமக்கு தெரியும். அந்த பிறப்புல நிலை நிற்கணுங்கிற அந்த பாங்கு வரும். அப்படி இல்லைன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம்ல, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதை வாழை தூக்கிக்கிட்டு எங்கேயோ போவோம். அந்த மாதிரி புத்தியுடைய மக்களாய் எம் மக்கள் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த பேரு இரக்கத்தினால இந்த வாக்கியத்தை இருக்கிறாங்க. இப்போ நாம் நரனா இருக்கிறோம், அமரராக வேண்டும். அப்படியானால் இப்போ இருக்கிற நரகப் பிறவிக்கும் அமரராவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்றால், 7 வகை தோற்றத்தை உலகில் இறைவன் படைச்சிருக்கானே, அதில் ஊர்வன ஜாதியை எடுத்துக்கொண்டால் அதற்கும் பறவை இனத்துக்கும் பக்கத்திலா இருக்குது என்று பாருங்களேன். பார்க்க தெரியல, இப்போ பார்க்க தெரியுது. உன் பேரில் அப்படின்னா என்னது இது? அப்ப உன் பேரில்னா பேர் போயிடுதே அப்படின்றது சுருக்குன்னு பாயுது நம்ம எண்ணத்துல.
பக்கத்திலா இருக்கிறது என்று பாருங்களேன். இதன் சேர்க்கையானது அதற்கு எத்துமா? அதன் சேர்க்கையானது இதற்கு எத்துமா? எத்தாது. அதுபோலவே இப்போ நாம் இருக்கிற இந்த நரவுடம்புக்கும் நாம் பெற வேண்டிய அழியாத மேனி என்று சொன்னேனே, அந்த தேவரூபத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இதுல திருமஞான குரல்ல 49வது வாக்கியத்துல இதனுடைய விரிவை தெய்வம் பேசுவாங்க. அதை இன்னொரு வாரம் பார்ப்போம். நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தேவரூபம் எப்படி கொடுக்குது, மறுபடியும் நம்மளை தேவரூபமா ஆக்கினாலும் இந்த நரபிறப்பினுடைய அந்த தாழ்மை உன்னை எப்பவுமே மேலே ஏற விடாது, கீழேயே இழுத்துட்டு போவோம். அந்த நரப்பிறப்புல இருந்து அந்த தேவரூபத்துக்கு வரணும், அமரத்துவம் அடையணும்னு சொன்னா இதெல்லாம் நாம செஞ்சு ஆகணும். அந்த தொப்புள் கொடி அறுக்காம அதன் வழியா வர உணவை நாம உண்டே ஆக வேண்டும். செவிச்சுவைன்னு பேசியிருப்போம், செவியுணவுன்னு பேசியிருப்போம். அதுல இதெல்லாம் வரும். தொடர்ந்து ஒன்னுலேருந்து ஒன்று முடியுங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு பிரச்சேச்சத்தில் ஆக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் பெற வேண்டிய அழியாத மேனி என்று சொன்னேனே, அந்த தேவரூபத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்குது என்று யாராவது இதுவரை உங்களிடம் சொல்லியதுண்டா? யாராவது பேசியிருக்காங்களா? முன்வந்த ஞானச்செம்மல்கள் அவ்வளவு பேர் அவதாரம் பண்ணிட்டு போனாங்களே, இப்படி ஒரு பிறப்பை நீ அடையணும், அதனுடைய சிறப்பு இன்னது, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம அந்த அழிநரகத்துக்குள்ளதான் போய் தீரணும், வெறுப்பு எமபடருன்னை வலுவாய் பிடித்திடுமே. நரக அது வருமே, என்ன பாட்டுமா அது, வலுவாய் பிடித்திடுமேன்னு வருமே அப்படின்னு வரும். அப்போ யாராவது சொல்லியது உண்டா? எல்லா நூலை பார்த்தா, விஞ்ஞானிகள் அத்தனை பேர் தொகுத்ததை பார்த்தா, நம்ம ஏறக்குறைய தெய்வம் அங்கங்க வெளியாக்கிட்டாங்க. நம்மளும் சில இடத்துல எல்லாம் போய் படிச்சிருப்போம். இப்படி ஒரு செயல்பாடுடைய வார்த்தை உலகத்தில் கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, செயலும் இல்லை. முன்வந்த வேதங்கள் அத்தனையும் செயலை ஒடுக்கிக்குச்சு, மறைச்சிக்கிட்டாங்க. அவங்க தூலவலசை ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு இவங்க வருவாங்கன்னு கை காமிச்சு விட்டதோட சரி, தவிர இந்த அப்படி அப்படின்னு செயலை எடுத்து கொடுக்கக்கூடிய பாங்கு அவைகளில் இல்லை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். அப்போ இப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்கிறது என்று யாராவது இதுவரை உங்களிடம் சொல்லியது உண்டா? இல்லை. ஆகவே இப்போ நான் சொல்லுகிறேனே, இது பிரசங்கமா? இல்லை. பிரசங்கமா அப்படின்னு அழுத்தி கேட்பாங்க. இல்லை. பல்லாயிரக்கணக்கான மக்களை செயலில் பிரட்டி ஆக்கி வைத்துக் கொண்டு சொல்லுகின்ற சொல் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தை முடிக்கிறாங்க. இப்போ ஆதிமான்மயத்துல போறவங்களுக்கு எக்கோடி காலமுமே எரிநரகம் வலுவாய் பிடித்திடுமே. நீங்க பிடிச்சிட்டீங்க டக்குன்னு போய் அந்த பக்கத்தை. அது அந்த ஆவல், இது நிறைய பேசிக்கிட்டே வரமா, அது மோதுது கடல் அலை மாதிரி, திக்குமுக்கு அடிப்பது. இப்ப நீங்க சொன்ன உடனே பிடிச்சிக்குது. இப்போ இப்படிதாங்க பாயணும். வேறுபட்டு போகமுகம் எக்கோடி காலமுமே எரிநரகம் வலுவாய் பிடித்திடுமே. அது அப்படியே டோட்டலா மாத்துறாங்க. நமக்கு தெய்வம் வெறுக்கிறதும் கிடையாது, விறுவிறுக்கிறது கிடையாது, முகம் வேறுபடுறது கிடையாது, வெறுப்பு எமப்படுறது கிடையாது, எரிநரகம் கிடையாது. கற்பாந்த கோடிகால பேரின்ப வாழ்க்கை
அதற்கு பிறந்துள்ள மகனே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ இல்லை, ஆகவே இப்போ நான் சொல்லுகிறேனே இது பிரசங்கமா? இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களை செயலில் பிரட்டுனாங்களாம். என்னத்தை பிரட்டுனாங்கன்னு தெரியல. இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாம் புதிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிறண்டது? அரியானை அறிய வைத்து அந்தனாய் என்னை மாற்றி பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தெரிந்த தேசிகேந்திரா. நமக்கு தெரியுமா அவங்க பெரியவங்கன்னு? பெரியானை பெரியான் என்றனையோங்கி பேச வைத்த பிறவா பேரே. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? சரியான சரிநிலையில் என ஏர் என்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. சாலையில் இருந்தா வாழ்வு, இல்லைன்னா தாழ்வு. இது மேடு, மெய்வழி மேடு, மற்றதெல்லாம் பள்ளம்ங்கிறத சொல்லாம சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆதிமான்மியத்துல அது எப்படி ஆக்குறோம் தெரியுமா அப்படிங்கிறத ஆசின் மாமரை ஆதி புராதனரி ஆசின் மாமரை ஆதி புராதனரி மாசில்லாத்த நிகையர் மனுமகள் அவருடைய ஓசை கொண்ட நடனத்தாலே மனு அந்த தொப்புள் கொடி அறுக்காமல் அந்த அவருடைய ஆலவாய் ஊற்றிலிருந்து கிளம்பும் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பேடு தோதுவா. இவ்வாறாக நம்ம எல்லோரையும் அந்த தீட்டு தொடக்கு இல்லாத ஒரு பிறப்பிலே நம்மை ஆக்கி வைத்துள்ள நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திவ்ய திருவடி கமலங்களிலே நாம் எல்லோரும் பரிபூரண சரணாகதி அடைந்து மேலும் அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து அந்த 7ஆம் பிறப்பிலே நித்தியராக நாம் எல்லோரும் வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு.